Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது. ஸோ மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் வேரியன்சஸ், அதாவது வேரியன்சஸுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ராசஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ செட்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னால் இவ்வளவு தான் நம்ம செலவழிக்கணும், இதுக்கு மேலே நம்ம செலவழிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. இவ்வளோ தான் செலவாகும், இல்லைனா இவ்வளோ தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. அண்ட் செகண்ட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஆக்சுவலாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க. இவ்வளோ நம்மளுக்கு ஆக்சுவலாக செலவாகுமா, இல்லை ஆக்சுவலாக செலவாச்சுன்னா அந்த ஆக்சுவல் காஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டையும் செகண்ட் கண்டுபிடிச்ச ஆக்சுவல் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா வர ஆன்சர் தான் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேரியன்ஸ் வந்திருக்கு, ஃபேவரபிள் வேரியன்ஸா அட்வர்ஸ் வேரியன்ஸா. ஃபேவரபிள் வேரியன்ஸ்னால் என்ன, அட்வர்ஸ் வேரியன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் இதே வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வரப்போ நான் சொல்கிறேன். ஃபேவரபிள் வேரியன்ஸு இல்லை அட்வர்ஸ் வேரியன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. எதனால் எனக்கு ஃபேவரபிள் வேரியன்ஸ் வந்துச்சு, எதனால் எனக்கு அட்வர்ஸ் வேரியன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவேன் ஆக்சுவலாக. அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்வர்ஸ் வேரியன்ஸ் வந்துச்சுன்னா, ஓகே நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கோம், அந்த செலவெல்லாம் நம்மலாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க, கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஆக்சுவலாக. அட்வர்ஸ் வேரியன்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காக கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இதில் நான் ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைப் ஆஃப் ஸ்டாண்டர்டைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வீடியோ 2ல் கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்ட் 2ல். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சுவலாக புரியும். இப்போது நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் மொத்தம் 4 இருக்குங்க. ஒன்று கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள், அதுக்கப்புறமா ஃபேவரபிள் வேரியன்ஸ், அப்புறம் அட்வர்ஸ் வேரியன்ஸுங்க. இது 4 ஆக்சுவலாக டைப்ஸ் ஆஃப் வேரியன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெட்டீரியல், லேபர் இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியன்ஸ், டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ்குள்ளே வராது அதெல்லாம். ஸோ வேரியன்ஸுடைய கிளைகள் ஆக்சுவலாக அது பிரான்ச்சஸ் மாதிரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியன்சஸில் இந்த 4 இருக்குது, கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள், அதே மாதிரி ஃபேவரபிள் அண்ட் அட்வர்ஸ். இதில் கண்ட்ரோலபிள் வேரியன்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த காஸ்ட்டை, இந்த செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அது வந்து அன்கண்ட்ரோலபிள் ஆகிடும், நான் கண்ட்ரோலபிள் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளோ ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இதுவே வீட்டில் வந்து நம்ம ஏசி இல்லாமல் இருக்கலாம், ஆக்சுவலாக ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, பட் ஏசி இல்லாமல் இருக்கலாம் அட்லீஸ்ட். ஸோ அதனால் வந்து ஏசி இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் வந்து பட்ஜெட்லாம் போடுறப்போ ஓகே ஏசிலாம் தேவையில்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஏசி வந்து நமக்கு தேவையே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஏசி வேணாம் அப்படின்னா நம்ம வந்து அதை விட்டுறலாம். ஆனால் சாப்பாடு நிச்சயமாக தேவை நம்மளுக்கு. ஸோ சாப்பாடை வந்து நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது, பட் ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். அதான் ஆக்சுவலாக கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ் அப்படிங்கிறது. உங்களால் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், காஸ்ட்டை கம்மியாக்க முடியும் அப்படின்னா அது கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ்குள்ளே வரும். அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்னால காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ்குள்ளே வரும். அன்கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ்னால் என்னன்னா, என்னால் அந்த காஸ்ட்டை கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி, நம்ம சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா, அதே மாதிரி தான் அந்த காஸ்ட் இல்லாமல் அந்த கம்பெனி ரன்னே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்கண்ட்ரோலபிள் வேரியன்சஸில் நீங்கள் வந்து காஸ்ட்டை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. அண்ட் எப்பப்பெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கண்ட்ரோலபிள் வேரியன்ஸஸை விட அதிகமாக இருக்கும், அப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டே நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டே ரிவைஸ் பண்ணோம், நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டே நம்ம வந்து வேறு ஒரு விதத்தில் எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து இன்னொரு மெத்தடை வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிவிஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து தேவைப்படும் ஆக்சுவலாக எப்போனா அன்கண்ட்ரோலபிள் வேரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, கண்ட்ரோலபிள் வேரியன்ஸை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சுவலாக கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் வேரியன்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் வேரியன்ஸ் அண்ட் அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேவரபிள் வேரியன்ஸஸ்னால் என்ன, அட்வர்ஸ் வேரியன்ஸஸ்னால் என்ன. இது வந்து காஸ்ட் ஆங்கிள்லையும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ஆங்கிள்லையும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் பார்க்குறது எல்லாமே மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸஸ்லாம் காஸ்ட் ஆங்கிள்.
சேல்ஸ் வேரியன்ஸ், ப்ராஃபிட் வேரியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேரியன்சஸில் ஆக்சுவலாக போயிடும். காஸ்ட்டும் சேல்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லை. காஸ்ட் செலவுனா நம்ம குறைக்க தான் ட்ரை பண்ணுவோம், பட் இதுவே விற்பனை சேல்ஸாக நம்ம விற்க தான் அதிகமாக ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஃபேவரபிள் அண்ட் அட்வர்ஸ் வேரியன்சஸில் இந்த ரெண்டு கான்டெக்ஸ்ட்டில் காஸ்ட் அண்ட் சேல்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேவரபிள் வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேவரபிள் அப்படிங்கிற வார்த்தைனாலே உங்களுக்கு சாதகமானது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ சாதகமாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஃபேவரபிள், அவ்வளோதாங்க. அட்வர்ஸ்னா நம்மளுக்கு எதிராக நடக்குது ஆக்சுவலாக, சாதகமாக நடக்காமல் பாதகமாக நடக்குது இல்லைனா எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக, ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஆக்சுவலாக லிட்டரலி அட்வர்ஸ். நான் ஜெனரலாக மீனிங் தான் சொன்னேன். இப்போ இந்த மீனிங்கை வச்சுட்டு காஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு நான் வந்து ஆப்பிளுக்கு வந்து நான் 40 ரூபாய் தான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் ஆப்பிள் தராங்க ஆக்சுவலாக, அது கீழே அவங்க குறைக்கிறது இல்லை. அப்படின்னா 40 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஆப்பில் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதிகமாக உங்கள் பேக்கெட்லேருந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்து உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு 40 ரூபாய் தான் ஒரு ஆப்பிளுக்கு கொடுக்கணும், ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆப்பிளுக்காக ஸ்பெண்ட் பண்ணது 50 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஆகிடும். இதுவே வைஸ் வர்ஸானா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஃபேவரபிள் வேரியன்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்குது, ஆனால் நீங்கள் 40 ரூபாய்க்கே அந்த ஆப்பிளில் வாங்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ்னால நீங்கள் 40 ரூபாய்க்கே வாங்கி வந்துட்டீங்க ஆப்பிள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 10 ரூபாய் சேமிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஆக்சுவலாக ஃபேவரபிள் அண்ட் அட்வர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் காஸ்ட்டில். இப்போ சேல்ஸில் வருவோம். ஆக்சுவலாக நீங்கள் சேல்ஸில் வந்து நான் கம்மியாக வந்து விற்றுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோமா? நிச்சயமாக கிடையாது. எல்லா பிஸ்னஸ்மேனும் அதிகமாக தான் சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் சேல்ஸில் ஒரு ஆப்பில் வந்து 40 ரூபாய் ஆப்பில் நான் 50 ரூபாய்க்கு விற்றுட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் அதிகமாக இருக்கும்போது காஸ்ட் வேரியன்சஸில் அட்வர்ஸ்ன்னு வருது. பட் இதுவே சேல்ஸ் வேரியன்சஸில் ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் அதிகமாக இருக்கும்போது அது ஃபேவரபிள் வேரியன்ஸ் ஆகிடும் ஆக்சுவலாக, அட்வர்ஸ் வேரியன்ஸில் வராது ஆக்சுவலாக. ஏன்னா காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம 50 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம தான் ஆக்சுவலாக வந்து 10 ரூபாய் நம்ம லூஸ் பண்ணுறோம். பட் இதுவே பிஸ்னஸ்மேன் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க, நம்ம சைட்லேருந்து அது காஸ்ட் வேரியன்ஸ், ஆனால் பிஸ்னஸ்மேன் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சேல்ஸ் வேரியன்ஸ். அவன் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆப்பில் அவன் 50 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்கான். 40 ரூபாங்கிறது அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும், 50 ரூபாங்கிறது அந்த இடத்துல ஆக்சுவலாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டை விட அவன் ஆக்சுவலாக வந்து அதிகமாக விற்றதுனால அவனுக்கு அது ப்ராஃபிட், பிஸ்னஸ்மேனுக்கு அது வந்து ப்ராஃபிட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பிஸ்னஸ்மேனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வேரியன்சஸில் ஆக்சுவலை விட ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வைஸ் வர்ஸாவாக இருக்கும்போது அது அட்வர்ஸ் வேரியன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல்ஸ் வந்து ஒரு 40 ஆப்பிள் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு தான் ஆக்சுவலாக விலைக்கே போகுது, பட் ஆனால் பிஸ்னஸ்மேன் 30 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கானே, ஏன்னா டிமாண்ட்னால விற்றுருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆப்பில் 30 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். ஸோ விற்பனை பண்ணுறப்போ அவன் 10 ரூபாய் லூஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால அந்த 10 ரூபாங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சேல்ஸ் வேரியன்சஸில் வந்து அட்வர்ஸாக வரும். ஸோ லிட்டரலி கடைசியாக ஈஸியாக சொல்லி முடிக்கணும்னா ஆக்சுவலை விட ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ஆக்சுவல் காஸ்ட்டை விட ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிள். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட ஆக்சுவல் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அட்வர்ஸ். அதே இது வந்து காஸ்ட் வேரியன்ஸுக்கு. அதே இது சேல்ஸ் வேரியன்ஸோ இல்லை ப்ராஃபிட் வேரியன்ஸஸ்க்கோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சேல்ஸை விட ஆக்சுவல் சேல்ஸ், நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுங்க பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் சேல்ஸை விட உங்களுடைய ஆக்சுவல் சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ஃபேவரபிள். ஆக்சுவல் சேல்ஸை விட ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அட்வர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஆக்சுவலாக ஃபேவரபிள் அண்ட் அட்வர்ஸு காஸ்டிங் அண்ட் சேல்ஸ் ஆங்கிளில் பார்க்குறப்போ. ஸோ இன்றைக்கி வந்து இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நான் மெட்டீரியல் வேரியன்ஸ் பற்றி போடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் என்னால் மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபுல்லாக படிக்க முடிஞ்சு அப்படின்னா நான் அதை பற்றி போடுறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் மெட்டீரியல் வேரியன்ஸஸ்லேயே நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மெட்டீரியல் வேரியன்ஸ் இருக்குது, யூசேஜ் மெட்டீரியல் வேரியன்ஸ் இருக்குது,
டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஈல்டு வேரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்பைல் பண்ணி ட்ரை பண்ணுறேன், இல்லை 2 வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ that's it for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe and thank you.